ம் என்னப்பா சதாபிஷேக வேலையெல்லாம் பரபரப்பா நடந்துகிட்டு இருக்காப்புல இருக்கு. ஊரே ஜமாய்க்கிற மாதிரி ஜாம் ஜாம் நடத்திடலாமா? ம் ஊரு சந்தோஷப்படலாம், ஆனா பெத்தவ மனசு எரிஞ்சுக்கிட்டு இருக்குப்பா. அம்மா, நடக்க போற நல்ல காரியத்துக்கு நீங்க என் பொண்ணை கூப்பிடலையப்பா. அதெல்லாம் உயிரோட இருக்கவங்கள தான் கூப்பிட முடியும். உனக்கு வேணா அவ செத்திருக்கலாம், எனக்கு என் பொண்ணு உசுரோட தான் இருக்கிறா. இந்த வீட்டுல எந்த பக்கம் திரும்பினாலும் அவ முகம்தான் எனக்கு தெரியுது. அப்பா, நான் சாகிறதுக்குள்ள என் பொண்ணை கொண்டாந்து ஒரு தடவை என் கண்ணுல காமிச்சிருங்கடா. முடியாதுமா, என்னால வெக்கத்தை விட்டு கூப்பிட முடியாது. வேண்டாப்பா, வேண்டாம். யாரும் அவளை கூப்பிட வேண்டாம். அவளா வருவா என் சாவன்னைக்கு. என்னம்மா அது? நல்லது நடக்க போறப்போ தப்பு தப்பா பேசிக்கிட்டு. சாவு எல்லாத்துக்கும் வரத்தான் செய்யும், அதுக்காக மானத்தை விட்டு கொடுக்க முடியாது. என் பொண்ணு என்ன குப்பம் கூடவா சுப்பம் கூடவா போனா? படிச்ச டாக்டர் மாப்பிள்ள கூட தான் போனா. போய் 20 வருஷம் ஆகுது. அந்த மனுஷன் அவளை நல்லா தானே வச்சுக்கிட்டு இருக்காரு. எது எப்படியோ எனக்கு என் பொண்ணு வேணும், நான் பார்க்கணும். என்னண்ணே அம்மா இவ்வளவு ஃபீல் பண்றாங்க? நீங்க அவங்க பெத்தவங்க நடந்ததை மறந்துட்டாங்க. என்னால முடியல. அவங்களுக்கு எது நல்லதுன்னு படுதோ அப்படியே செய்யட்டும். அம்மா, அண்ணன் தான் ஒத்துக்குச்சுல்ல? எங்க அவன் வேண்டாம் வெறுப்பா சொல்லிட்டு போறான். இல்லம்மா, அண்ணன் ஒத்துக்குச்சு. இனிமே நான் அழக்கூடாது. சரி சரிம்மா, சரி. தவிச்சுக்கிட்டு இருந்த என் உசுறு வந்துருச்சு, என் உசுறு வந்துருச்சு. எப்படிமா இருக்கீங்க? என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. அக்கடா, எப்படிக்கா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மா, சிவகாமி அப்ப பார்த்த மாதிரி இருக்கால? நீங்க மட்டும் இல்ல, நீங்களும் அப்படியேதான் இருக்கீங்க. வாங்க. உன் தங்கச்சி ரஞ்சிதா. எப்படி இருக்கீங்க? இவங்கெல்லாம் அவ பிள்ளைங்கதான். இத்தனையுமா? மாப்பிள்ள கொஞ்சம் ஃப்ரீ டைப். ஏன் உங்க தங்கச்சியும் தான்? அதை விடுங்கக்கா, இவர் தான் எங்க வீட்டுக்காரர். நல்லா இருக்கீங்களா சின்னம்மா? அம்மா, இது நம்ம புண்ணிய கோடி பொண்டாட்டி. வணக்கம்மா. வணக்கம். பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னம்மா நீ மட்டும் வந்திருக்கிற? மாப்பிள்ள வரலையா? அதானே. எங்கம்மா? அங்க இருக்காரு. வணக்கம். வாங்க மாப்பிள்ள, உள்ள வாங்க. தாத்தா நல்லா இருக்கீங்களா? பாட்டி நல்லா இருக்கீங்களா? உன் பேத்திமா, உன் பேரு தான் வச்சிருக்கோம். பேரு விசாலி. வாங்க மாப்பிள்ள. இல்ல நல்லா அம்மா, பாட்டிமா, தங்கம், ஏ ராஜாத்தி. இந்த இது நம்ம குடும்ப செயின், கழுத்துல போட்டுக்க. எனக்கு இவ்வளவு சொந்தமா? இது மட்டும் இல்ல, உனக்கு இன்னும் 2 மாமன் பசங்களும் இருக்கிறானுங்க. 2 மாமாவா? சீனு எங்கம்மா? அவன் ஜாக்கிங் போயிருக்கான். வந்துருவான்.
அப்போ இன்னொரு மாமா? அவன் ஊட்டி எஸ்டேட்ல இருக்கான், ஃபங்க்ஷனுக்கு வந்துருவான். பாப்பா ஐயா. மாப்பிளைக்கு அந்த ரூம் ஏற்பாடு பண்ணு. அப்பா பிள்ளைங்களா, உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இந்த வீட்டுல எப்போ என்ன நடக்குதுன்னே புரியல. இந்த வயசான காலத்துல எங்க 2 பேரையும் மன்னிச்சு தனியா விட்டுருங்கப்பா. அட என்னங்க நீங்க இவனுங்கள்ட்ட போய் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்பா பிள்ளைங்களா, சந்தோஷமா இருக்கிறவங்களுக்கு தாப்பா சதாபிஷேகம் பண்ணுவாங்க, எங்களுக்கு இல்ல. என் புருஷன் சொன்ன மாதிரி எங்க 2 பேரையும் தனியா விட்டுடுங்க. அப்பா சின்னவா, இது சரிப்பட்டு வராதுப்பா, வராது. நீ உன் பொண்டாட்டி பிள்ளைய கூட்டிக்கிட்டு தனி கொடுத்தனும் போயிடு. அம்மா வேண்டாம்மா, என்ன மன்னிச்சிருமா ப்ளீஸ்மா, என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா அம்மா ப்ளீஸ்மா. என் புள்ள பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கறேம்மா. வேண்டாம்மா, வீட்டை விட்டு வெளியே சொல்லாதம்மா ப்ளீஸ்மா. அப்பா நீங்க சொல்லுங்கப்பா. அம்மா வேண்டாம்னு சொல்லுங்கப்பா. அண்ணே அண்ணே, என்ன வெளியே சொன்னா நான் எங்கன்னு போவேன்? எனக்கு யாருன்னு இருக்கா சொல்லுங்கண்ணே. அண்ணே அண்ணே, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுண்ணே. அம்மா கிட்ட தயவு செய்து சொல்லுங்கண்ணே. அப்பா நீ தம்பிடா, நீ எதுக்குடா வெளியில போலும்? ஒண்ணு பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதா? நீங்க தான்டா இருக்கணும், நீங்க தான் இருக்கணும். எஸ், நான் பெத்த பிள்ளைங்க 2 பேரும் ராமர் லட்சுமணன் மாதிரி இருக்காங்க. அவனுங்க பெத்த பயலுக தான் இந்த குடும்பத்து பாசத்தையே பிரிச்சிருவானுங்க போல இருக்கு. அந்த பொறுக்கி ராஸ்கல்ஸ் 2 பேரும் ஒழுங்கா இருக்கிறது இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும், இல்ல 2 பேரும் வீட்டு விட்டு வெளியே போட்டோம். அண்ணன் தம்பிங்க நாங்க 2 பேரும் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தை பாசத்தை பிரிக்க மாட்டோம்மா. அன்னை என்பவள் நீதானா, அவனும் உனக்கு மகந்தானா, மற்றொரு பிள்ளை பெறுவாயா, அதை உற்றவர் கையில் தருவாயா. அன்னை என்பவள் நீதானா, அவனும் உனக்கு மகந்தானா, மற்றொரு பிள்ளை பெறுவாயா, அதை உற்றவர் கையில் தருவாயா. அன்னை